إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த பாடத்தில் சூரத்துர் ரஅத் அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை நாம் அந்த குரூப்லையும் போட்டிருக்கிறோம். இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த அத்தியாயம் மதீனாவிலே அருளப்பெற்றதா அல்லது மக்காவிலே அருளப்பெற்றதா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு பலமான கூற்றாக இது மதீனாவிலே அருளப்பெற்ற அத்தியாயம், இதிலே வரக்கூடிய ஓரிரண்டு வசனங்களை தவிர்த்து மற்ற வசனங்கள் எல்லாம் மதீனாவிலே அருளப்பெற்றது. இதில் இஜ்மா, அந்த ஒருமித்த கருத்து காணப்படுவதாகவும் இதில் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். நறுமை சகோதரர்களே, நாம் அல் குர்ஆனை கற்றுக்கொள்வது நமது ஈமானை அதிகப்படுத்தும். அதேபோன்று அல் குர்ஆனோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு நிச்சயமாக இந்த பாடம் நமக்கு உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையிலே நறுமை சகோதரர்களே, இந்த சூரத்துர் ரஅத், அர் ரஅத் என்ற வார்த்தையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இடி என்பது அதனுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. 43 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அலிஃப் லாம் மீம் ரா தில்க ஆயாத்துல் கிதாப் வல்லதி உன்ஸில இலைக மிர் ரப்பிக்கல் ஹக் வலாக்கின்ன அக்ஸரன் நாசி லா யுமினூன். நமக்கு தெரியும், இந்த ஹுரூஃபுல் முகத்தஆ என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள் இவ்வாறு ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயங்கள், இதனுடைய பொருளை அறிந்தவன் அல்லாஹ் என்று இதற்கு அறிஞர்கள் விளக்கம் கூறுவார்கள். தில்க ஆயாத்துல் கிதாப், இவ்வேதத்தின் வசனங்களாகும். இவை இவ்வேதத்தின் வசனங்களாகும். தில்க ஆயாத்துல் கிதாப் வல்லதி உன்ஸில இலைக மிர் ரப்பிக்கல் ஹக் வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யுமினூன். உமது ரப்பிடமிருந்து, மிர் ரப்பிக்கன அர்த்தம், உமது ரப்பிடமிருந்து உமக்கு அருளப்பெற்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல் ஹக் என்ற வார்த்தை இதில் வருகிறது. இது முற்றிலும் என்ன, உண்மையானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யுமினூன். வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யுமினூன். அக்ஸரன் நாஸன் அர்த்தம் பெரும்பாலானவர்கள். அப்ப பெரும்பாலான மனிதர்கள் இதை என்ன செய்வதில்லை, நம்பிக்கை கொள்வதில்லை, இதை ஈமான் கொள்வதில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது சத்தியத்தை மக்கள் என்ன செய்கிறார்கள், வெறுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் மற்றொரு இடத்திலே குறிப்பிடுகிறான். அப்ப எனவே இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இது இந்த வேதத்தை பற்றி அல்லாஹு தஆலா இதிலே குறிப்பிடுகிறான். இது சத்தியமானது, உண்மையானது என்று குறிப்பிடுகிறான். அதை தொடர்ந்து அல்லாஹுல்லதி ரஃபஅ ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா ثم استوى على العرش
وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى يدبر الأمر يفصل الآيات لعلكم بلقاء ربكم توقنون. فالله الذي رفع السماوات بغير أمد. والله تعالى இதில் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தான் வானத்தை என்ன செய்தான்? உயர்த்தினான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அல்லாஹு தாலா என்ன செய்தான்? இந்த வானங்களை எப்படி பிகைரி அமத், பிகைரி அமத் என்ன? தூண் இன்றி. விளங்குச்சா? இப்போ அமூத் என்ற வார்த்தையிலும் தூணுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. பிகைரி அமதின் தரவுனஹா என்று அல்லாஹு தாலா, நீங்கள் உங்களால் உங்களுடைய கண்களால் நீங்கள் என்ன செய்றீங்க? பார்க்கிறீர்கள். இப்போ தூணின்றி அல்லாஹு தாலா இதை உயர்த்தி இருக்கிறான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அல்லாஹ் அர்ஷின் மீது ஆனான். அவனது கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் தக்கவாறு அவன் அர்ஷின் மீது ஆனான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ் வசஹர ஷம்ஸ வல் கமர், வசஹர ஷம்ஸ வல் கமர். அப்போ இதிலே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? அவன் தான் சூரியனையும் சந்திரனையும் என்ன செய்திருக்கிறான்? அவன் தனது அதிகாரத்துக்குள் அதை வசப்படுத்தி வைத்திருக்கிறான். சஹரண்டா என்ன? வசப்படுத்தினான், வசப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். குல்லு யஜ்ரி லி அஜலிம் முஸம்மா, இவை ஒவ்வொன்றும் என்ன? அதற்குரிய அந்த தவணையில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவைகளுக்கென்று அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த குறிப்பிட்ட தவணைக்குள் அவைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. யுதப்பிருல் அம்ர, அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யுதப்பிருல் அம்ர, அவன் தான் என்ன செய்கிறான்? அவன் தான் காரியத்தை நிர்வகிப்பவனாக, அவன் திட்டமிடக்கூடியவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவனே நிர்வகிக்கிறான். எனவே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? அல்லாஹ் குர்ஆன்ல 4 இடங்களிலே இதை சொல்கிறான். யுதப்பிர் என்ற வார்த்தையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? காரியங்களை நிர்வகிப்பவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். யுதப்பிருல் அம்ர். அதே போன்று யுஃபஸ்ஸிலுல் ஆயாத், அடுத்து என்ன செய்கிறான்? அதாவது வசனங்களை அவன் தெளிவாக்குகிறான், விளக்குகிறான். யுஃபஸ்ஸிலுல் ஆயாத் லஅல்லக்கும் பிலிகாஇ ரப்பிக்கும் தூகினூன், லஅல்லக்கும் பிலிகாஇ ரப்பிக்கும் தூகினூன். அதாவது இறைவனுடைய சந்திப்பு, லிகா, உங்கள் இறைவனுடைய சந்திப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது உறுதியாக நீங்கள் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த பொருட்டு அல்லாஹு தஆலா இவ்வாறு அவன் தனது வசனங்களை உங்களுக்கு விளக்குகிறான். எனவே இதில் நமக்கு சொல்லப்படுகிறது அந்த இறை சந்திப்பு என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. லஅல்லக்கும் பிலிகாஇ ரப்பிக்கும் தூகினூன் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த வசனங்களை நாம் பார்க்கின்ற போது இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய அந்த மகத்துவத்தை, அந்த ரப்புடைய மகத்துவத்தை நாம் இதிலே பார்க்கின்றோம். எனவே இந்த இடத்தில் நாம் அந்த அரபு சில வார்த்தைகளை பார்ப்போமாக இருந்தால், இஸ்தவா அலல் அர்ஷ் என்பதை இஸ்திவாஉன் யலீகு பிஹி சுப்ஹானா, அல்லாஹ் அவனது தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப என்ன செய்தான்? அர்ஷின் மீது ஆனான் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று யுதப்பிருல் அம்ர என்று சொல்கின்ற போது, அதாவது அவன் தனது ஞானத்தின் மூலமாக, ஹிக்மத்தின் மூலமாக அவன் காரியங்களை நிர்வகிப்பவனாக இருக்கிறான் என்ற இந்த விளக்கங்களை எல்லாம் நாம் இதிலே பார்க்க முடியும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதற்கு அடுத்த வசனம் என்ன? வஹுவல்லதி மத்தல் அர்த வஜஅல ஃபீஹா ரவாசிய வஅன்ஹாரா வமின் குல்லி ஸமராத்தி ஜஅல ஃபீஹா زوجين اثنين يغشي الليل النهار إن في ذلك لآيات لقوم يتفكرون. அப்ப அந்த ரப்புல் ஆலமீன் அவன் தான் என்ன செய்கிறான்? பூமியை மத்தன் என அர்த்தம், மத்த விரிக்கிறது, மத்தன் என அதை விரித்து, இப்ப தம்தீத் என்ற வார்த்தை எழுதினா நீட்டுதல் என்ற அர்த்தம் இருக்கிறது. வஜஅல ஃபீஹா ரவாசிய, வஜஅலனா ஆக்கினான், ஃபீஹா என்ன? அதில், அதன் மீது அல்லாஹ் ஆக்கினான். அதாவது ரவாசிய என்ற வார்த்தை, ரவாசின் என்ன? உறுதியான மலைகள், உறுதியான அந்த பெரிய மலைகளை அவன் ஆக்கினான். அதே போன்று வஅன்ஹாரா என்ன? ஆறுகளையும் அவன் ஆக்கினான். வஅன்ஹாரா. அதே போன்று வமின் குல்லி ஸமராத்தி ஜஅல ஃபீஹா, வமின் குல்லி ஸமராத்தி ஜஅல ஃபீஹா
என்று அல்லாஹ் அப்ப அதன் மீது என்ன செய்கிறான்? அந்த கனி வர்க்கங்களையும் அல்லாஹ் அதன் மீது ஆக்கினான். அல்லாஹு தஆலா கனி வர்க்கங்களையும் ஒவ்வொரு கனி வர்க்கங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா ஆக்கினான். அதே போன்று ஜௌஜைனி இஸ்னைனி என்றும் அல்லாஹு தஆலா சொல்றான். அதே போன்று இந்த கனி வர்க்கங்களிலிருந்தும் அதே போன்று இருவகை கொண்ட அந்த ஜோடிகள் இரண்டை அல்லாஹு தஆலா ஜௌஜைனி இஸ்னைனி என்றும் சொல்கிறான். அப்ப ஜோடிகள் இரண்டையும் அல்லாஹு தஆலா உண்டாக்கினான். அப்ப ஜோடிகள் அதாவது 1400 வருடங்களுக்கு முன்பே அல்லாஹு தஆலா இதை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதே போன்று யுகுஷில் லைலன் நஹார், யுகுஷ் என்றா மூடுவது, யுகுஷன் என்ன மூடுகிறான், அல் லைலன் நஹார் அப்ப இரவை பகலால் என்ன செய்கிறான்? அவன் மூடுகின்றான். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون. இதனுடைய பொருள் என்ன? நிச்சயமாக சிந்திப்பவர்களுக்கு, இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த வசனங்களில் எல்லாம் நமக்கு எது வெளிப்படுகிறது? அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள்கள், இவைகள் எல்லாம் வெளிப்படுவதை பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஃபில் அர்தி கிதஉம் முதஜாவிராத் வஜன்னாத்தும் மின் அஅனாபின் வஸர்உன் வநகீலுன் சின்வான் وغير سنوان يسقى بماء واحد ونفضل بعضها على بعض في الأكل إن في ذلك لآيات لقوم يعقلون. அல்லாஹு தஆலா இதிலே சொல்கிறான், அந்த பூமியில முத்தஜாவிராத் என்ற அதை சூழ உள்ள அடுத்தடுத்த அந்த பகுதியில் கித்தா என்பது என்ன ஒரு துண்டு ஒரு பகுதிக்கு சொல்றது. கித்தான்னு சொல்ற வார்த்தை கித்தா கேட்டீங்களா? கித்தா என்ற வார்த்தை கித்தா இஸ்பியாபார் சொல்றது இதுதானே கித்தா. அப்ப கித்தா அப்ப எனவே இந்த பூமியில் அடுத்தடுத்த பல பகுதிகள் கித்தா என்ற பகுதிகள். முத்தஜாவிராத் என்றா ஜாவரா என்ற என்ன செய்யறது அடுத்தடுத்து. இப்ப ஜிவார் என்றா என்ன அர்த்தம்? நீங்க அந்த அரபு வார்த்தைகளை புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றது. நீங்க அந்த அரபு வார்த்தையில கொஞ்சம் செய்யுங்க, உள்வாங்க. ஏன்னா நாங்க தொழுகையில குர்ஆனை கேட்கும் போது இந்த வார்த்தைகளுடைய பொருளை நாம் விளங்கி கொண்டால் நமக்கு என்ன செய்யும்? அவைகள் சிந்தனைக்கு வரும். நீங்க அதுல அந்த தமிழ் அர்த்தங்களை நேரடியாக பார்க்கறத விட அந்த சொற்களுடைய பொருளை கொஞ்சம் உள்வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஒவ்வொரு சொற்களுடைய பொருட்கள் புரியுதா? எனவே ஜிவார் என்ற வார்த்தை பக்கத்தில், அதே மாதிரி ஜார் என்ற வார்த்தை யாருக்கு சொல்றது? அடுத்த பக்கத்து வீட்டாருக்கு. அப்ப முத்தஜாவிராத் சொன்னா அடுத்தடுத்த அந்த பல பகுதிகள் உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்றான். வஜன்னாத்தும் மின் அஅனாப். ஜன்னாத் என்ன? தோட்டங்கள். ஜன்னாத் என்பது என்னங்க? ஜன்னாண்டா ஒருமை, ஜன்னாத்தண்டா பன்மை. புரியுதா? ஜன்னாண்டா தோட்டம், ஜன்னாத்தண்டா தோட்டங்கள். அப்ப அஅனாப் இனபுடைய பன்மை தான் அஅனாப். என்ன? திராட்சைகள். அப்ப திராட்சை தோட்டங்கள் என்றும், அதே போன்று வஸர்உன். அப்ப வஸர்அன் சொன்னா என்ன? விவசாயம். அப்படித்தானே? அப்ப அந்த விவசாய பயிர் நிலங்களும், அதே போன்று வநகீல். நகீல் என்பது என்ன? அந்த பேரித்த மரங்கள். அந்த அதே போன்று அதில் அல்லாஹு தஆலா சின்வான் வ கைரு சின்வான் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். என்ன வார்த்தை? சின்வானுன் கைரு சின்வான். அப்ப சின்வான் என்று சொல்கின்ற போது கிளைகள் உள்ளவைகள், கைரு சின்வான் என்ன? கிளைகள் இல்லாதவைகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யுஸ்கா பிமாஇன் வாஹித். இதற்கெல்லாம் இங்கு பாய்ச்சப்படுகின்ற நீர் என்பது என்னதான்? ஒன்றுதான். பிமாஉன் வாஹித், ஒரு நீர் தான். ஆனா வனுஃபல்லிலு பஅதஹா அலா பஅதின் ஃபில் உகுல். வனுஃபல்லிலு பஅதஹா அலா பஅதின் ஃபில் உகுல். அப்ப ஒரு சிலதை மற்றும் சிலதை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த சுவையிலே சிறப்பாக்கி இருக்கிறோம். இப்ப பேரித்த பழங்களை எடுத்தீங்கன்னா எத்தனை வகையான பேரித்த பழங்கள் இருக்கின்றன, அதனுடைய சுவைகள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். அப்ப தண்ணீர் பாய்ச்சப்படுகின்ற தண்ணீர் ஒன்றாக இருந்தாலும், விளைகின்ற பூமி ஒன்றாக இருந்தாலும், அதனுடைய அந்த சுவை இருக்கிறதே, அல்லாஹ் சொல்கிறான் சிலதை விட சிலதை நாம் என்ன செய்திருக்கிறோம்? சிறப்பாக்கி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يعقلون. இதுல அல்லாஹ் எப்படி சொல்றான்? சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு என்ன இருக்கிறது? இதில் பல அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த வசனமும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹுடைய ஆற்றலை, அல்லாஹுடைய வல்லமையை, அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள்களை, நிஅமத்துகளை தான் இந்த வசனமும் கூறுகின்றன. அடுத்து பாருங்க, வ இன் தஅஜப். அப்ப இந்த அஜீப் என்ற வார்த்தையை நான் கேட்டிருக்கிறோம். அஜீப் என்ன? ஆச்சரியமானது. அஜீப் என்று சொல்றது
அஜீப் அஜீப் என்ற வார்த்தை கேட்டீங்களா இல்லையா? அஜீப் என்ற ஆச்சரியமானது. அல்லாஹ் நபியப்பா சொல்றான், அதாவது நிராகரிப்பாளர்கள் மறுமையை பொய்யாக்கக்கூடிய விஷயத்தில் நீங்க ஆச்சரியம் கொள்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு ஃபஅஜபுன் கௌலுஹும், அதைவிட அவர்களுடைய ஆச்சரியமான கூற்று என்ன தெரியுமா? ஐதா குன்னா துராபன் ஐன்னா லஃபி ஹல்கின் ஜதீத். துராபனா என்ன? துராபனா மண், அப்படித்தானே? இப்ப நாம் மண்ணோடு மண்ணாகி விட்டால் நாம் ஒரு புதிய படைப்பாக நாம் படைக்கப்படுவோமா என்று இவர்கள் கேட்கிறார்களே, இதை இவர்கள் இது மிக ஆச்சரியமானது. இதை நிராகரிக்கக்கூடிய அமைப்பு தானே கேட்கிறாங்க. இதை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நிராகரிப்பவர்களாக, இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களாக இப்படி பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உலாயிகல்லதீன கஃபரூ பிரப்பிஹிம். இவர்கள் யாரை நிராகரித்தார்கள்? அவர்களுடைய ரப்பை நிராகரித்தார்கள். அந்த ரப்புல் ஆலமீன் அவன் எழுப்புவதாக சொல்கிறான், நாம் எழுப்புவோம் என்று சொல்கிறான். அந்த ரப்பை இவர்கள் நிராகரித்தார்கள். அடுத்து உலாயிகல் அக்லாலு ஃபி அஅனாகிஹிம். அக்லால் என்ன? சங்கிலிகள். அக்லால் எங்க? ஃபி அஅனாகிஹிம். உனுக் என்ன? கழுத்து. அஅனாக் கழுத்துகள். அவர்களுடைய கழுத்துகள் நாளை மறுமையில் என்ன இருக்கும்? சங்கிலிகள் தான் இருக்கும். புரியுதா? உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள் யாரு? நரகவாசிகள், அதில் என்றென்றும் நிலையாக இருப்பார்கள். எனவே இவர்களுக்கு நாளை மறுமையில தண்டனை தான் இருக்கிறது. அவர்கள் எதை மறுத்தார்கள்? அந்த மறுமையில் எழுப்பப்படுவதை, மறுமையை மறுத்தார்கள். எனவே இவர்கள் ரப்பை மறுத்தவர்கள். யாரை மறுத்தவங்க? உலாயிகல்லதீன கஃபரு பிரப்பிஹிம். ரப்பை இவர்கள் என்ன செய்தவர்கள்? நிராகரித்தார். அதனால உங்களுக்கு ஒரு ஹதீஸை கூட புகார்ல பார்க்கலாம். அதாவது அந்த ஒரு அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்ற போது, அவர் செய்த நன்மைகள் அவருக்கு பயனளிக்குமா, அவர் செய்த நன்மைகள் அவருக்கு பயனளிக்குமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பயனளிக்காது. ஏன்? அவர் ஒரு முறை கூட இப்படி துஆ செய்திருக்க மாட்டார். எப்படி? ரப்பி கிஃபிர்லி ஹதீஅதி யௌமத்தீன். ரப்பி கிஃபிர்லி ஹதீஅதி யௌமத்தீன். அப்படி என்ன அர்த்தம் சொல்லுங்க? யௌமத்தீன் என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு நாளில் எனது பாவங்களை மன்னிப்பாயாக ஒரு முறை கூட கேட்டிருக்க. என்ன? அவர் மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லை. இப்ப மறுமையை நம்பிக்கை கொள்ள யாருதான்? காஃபிர். பாருங்க, உலாயிகல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர், அடுத்து பாருங்க, வயஸ்தஅஜிலூனக பிஸ்ஸய்யிஅதி கப்லல் ஹஸனா. வயஸ்தஅஜிலூனக என்றால் இங்க என்ன? உம்மிடம் அவர்கள் அவசரப்படுகிறார்கள். உம்மிடம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவசரப்படுகிறார்கள். கடைசியில் கா வருது. உம்மிடம் அவர்கள் அவசரப்படுகிறார்கள். பிஸ்ஸய்யிஅதி கப்லல் ஹஸனா. எதற்கு அவசரப்படுறாங்க? அதாவது நன்மைக்கு முன்னதாக தீமையை கொண்டு என்ன செய்யறாங்க? அவர்கள் அவசரப்படுகிறார்கள். அப்ப தீமையை கொண்டு வருமாறு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவசரப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வகத் ஹலத் மின் கப்லிஹிமுல் மஸுலாத். வகத் ஹலத் மின் கப்லிஹிம் அல் மஸுலாத். அப்படி என்ன? இது போன்ற கெட்ட உதாரணங்கள் முன்னாலும் இப்படியானவர்கள் சென்று இருக்கிறார்கள். தண்டனையை கேட்டு வாங்கி இருக்கிறாங்க. தண்டனை என்ன செய்திருக்கிறார்கள்? கேட்டு வாங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது போன்ற இந்த மோசமான முன்மாதிரிகள் முன்னால் சென்றிருக்கிறார்கள், முன்னால் சென்று விட்டன என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹலத். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வ இன்ன ரப்பக லது மக்ஃபிரத்தின் லின்னாஸி அலா ظுல்மிஹிம். வ இன்ன ரப்பக லது மக்ஃபிரத்தின் லின்னாஸி அலா ظுல்மிஹிம். அப்படின்னா என்ன? அந்த மனிதர்களுடைய அநியாயங்கள், இங்க பொதுவாகத்தான் அல்லாஹ் சொல்றான். மனிதர்களுடைய அநியாயங்கள் விஷயத்தில் உமது ரப் யாராக இருக்கிறான்? மன்னிப்பவனாக இருக்கிறான். அவன் லது மக்ஃபிரா, மன்னிப்புடையவனாக இருக்கிறான். மனிதர்களுடைய அநியாயங்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த அநியாயங்கள் விஷயத்தில் உமது ரப் யாராகத்தான் இருக்கிறான்? து மக்ஃபிரா, லது மக்ஃபிரா, மன்னிப்புடையவனாகத்தான் இருக்கிறான். வ இன்ன ரப்பக லஷதீதுல் இகாப். இன்னும் யார்? உமது ரப் அதாவது கடுமையாக தண்டிப்பவனாகவும் இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் இதிலே குறிப்பிடுகிறான். எனவே அவர்கள் வேதனையை அவசரமாக கேட்டா வேதனை என்ன செய்ய முடியும்? அவசரமாக வழங்கவும் முடியும் என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்படியான முன்மாதிரிகள் சென்றிருக்கின்றன என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, வயகூலுல் லதீன கஃபரு லௌலா உன்ஸில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹ் இன்னமா அன்த முன்திருன் வலிகுல்லி கௌமின் ஹாத்.
அப்ப காஃபிர்கள் என்ன சொல்கிறார்கள்? வயகூலுல் லதீன கஃபரு, காஃபிர்கள் என்ன சொல்கிறார்கள்? லௌலா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பி, இவருக்கு அவரது ரப்பிடமிருந்து ஒரு அத்தாட்சி வந்திருக்க வேண்டாமா, ஒரு அற்புதம், ஒரு அத்தாட்சி வந்திருக்க வேண்டாமா என்று அந்த காஃபிர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் அதற்கு சொல்கிறான், நபி இன்னமா அன்த முந்திர், நீங்க யாருதான் சொல்லுங்க. முந்திரன் என்ன? எச்சரிப்பவர் தான். நீங்க யாரு? நீங்க எச்சரிப்பவர் தான். இன்னமா அன்த முந்திர். அதே போன்று வலி குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வழிகாட்டி வந்திருக்கிறார். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் யார் வந்திருக்கிறார்? வழிகாட்டி. அல்லாஹ் சொல்றான், நாங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்களை அனுப்பினோம். எனவே இங்க நீங்க பாருங்க, அற்புதத்தை பொறுத்தவரையில அற்புதத்தை கேட்டவுடன் நபிமார்கள் கொண்டு வர முடியாது. ஏன்? அல்லாஹ் சொன்னான், நபிமார்கள் யாரு? எச்சரிப்பவர்கள். இன்னமா அந்த முந்திர், உங்களுக்கு எச்சரிக்கை. நீங்கள் இதை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு என்ன இருக்கிறது? எச்சரிக்கை இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு யஅலமு மா தஹ்மிலு குல்லு உன்ஸா வமா தகீதுல் அர்ஹாமு வமா தஸ்தாத் வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். அல்லாஹு யஅலமு என்ன? அல்லாஹ் அறிபவனாக இருக்கிறான். மா தஹ்மிலு குல்லு உன்ஸா, அதாவது ஒவ்வொரு பெண்ணும் அந்த கற்பிலே சுமந்திருக்கிறாளே, அதை அல்லாஹ் என்ன செய்கிறான்? அறிந்தவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று வமா தகீதுல் அர்ஹாம் வமா தஸ்தாத், அந்த கற்பு விரிவதும் சுருங்குவதையும் அவன் என்ன செய்கிறான்? அவன் அறிவனாக இருக்கிறான். வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார், அவனிடத்திலே ஒவ்வொன்றும் என்ன? குறிப்பிட்ட ஒரு கால அளவுதான். அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொன்றும், ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிப்பது என்பது அதற்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? ஒரு காலத்தை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். அதன் பிறகு அந்த குழந்தை அந்த தாய் பெற்றெடுக்கிறாள். அப்ப இதெல்லாம் அல்லாஹு தஆலா அவனது வல்லமைக்குரிய விடயங்களாக இங்கு சொல்கிறான். அடுத்து ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தில் கபீருல் முத்தஆல். அப்ப ஆலிமுல் கைபன் என்ற அர்த்தம் மறைவானவற்றையெல்லாம் அறிபவன். வஷ்ஷஹாதான் என்ற அர்த்தம் வெளிப்படையானவற்றையெல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். அல் கபீர் என்றால் என்ன? அவன் மிக பெரியவனாக இருக்கிறான். அல் முத்தஆல் என்றால் மிக உயர்ந்தவனாக அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி இதிலே குறிப்பிடுகிறான். அதே போன்ற நறுமை சகோதரர்கள், அடுத்து அல்லாஹ் சொல்றான், சவாஉம் மின்கும். சவாஉன் என்ற சமம். சவான்னு சொல்றதானே, சவாண்ட வார்த்தை இதுதான். சவாண்டா சமம். மின்கும் உங்கள்ல, மன் அசர்ரல் கௌல, மன் அசர்ரல் கௌல அப்படி என்ன? சிர்ரண்டா என்ன? சிர்ரண்டா ரகசியம். சிர்ரண்டா என்ன? ரகசியம். அப்ப என்ன செய்யறாரு? மன் அசர்ரல் கௌல, கௌலனா என்ன? அந்த வார்த்தையை அவர் என்ன செய்யறாரு? ரகசியமாக வைத்துக் கொண்டாலும், அல்லது வமன் ஹுவ, அதே மாதிரி வமன் ஜஹர பிஹி, அது என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துறது. அந்த வார்த்தை ஜஹரன் அர்த்தம். இப்ப நான் சொல்றதானே, தொழுகை சொல்லும் போது சலாத்து சிர்ரியா சலாத்துல் ஜஹரியா. சிர்ரியாண்டா என்ன? இமாம் தனக்குள் ஓதக்கூடிய சலா. ஜஹரியாண்டா வெளிப்படையா சத்தமா ஓதக்கூடிய தொழுகைகள். அப்ப எனவே அவர் வார்த்தையை வெளிப்படுத்தினாலும் சரி. அதே போன்று வமன் ஹுவ முஸ்தக்ஃபின் பில் லைல் வசாரிபும் பின் நஹார். அடுத்த லைல்னா என்ன? இரவு. அப்ப இரவில் அவர் மறைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, அதே போன்று பகலிலே அவர் என்ன செய்வது? பகிரங்கமாக செய்தாலும் சரி, அனைத்தும் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னதான்? சமம். சவா. அனைத்தும் என்னதான்? சமம். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன் என்பது அல்லாஹ் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அழகாக இங்கே புரிய வைக்கிறான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி. அப்ப இங்க பாருங்க, முஅக்கிபாத் என்றால் தொடர்ந்து வரக்கூடியவர்கள். தொடர்ந்து என்ன செய்யக்கூடிய வரக்கூடியவர்கள். மின் பைனி யதைஹி என்றால் அவருக்கு முன்னால், வ மின் ஹல்ஃபிஹி என்றால் அவருக்கு பின்னால் தொடர்ந்து வரக்கூடியவர்கள் யாரு? மலக்குகள். இங்க யாரு முஅக்கிபாத் என்பவர்கள்? யாரு? தொடர்ந்து வரக்கூடிய அந்த மலக்குகள். யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ். என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அவர்களை அவர் என்ன செய்வாங்க? மலக்குகள் அவரை பாதுகாப்பார்கள். ஒவ்வொருவரையும் மலக்குகள் பாதுகாப்பார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு. யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மலக்குகளை பொறுத்தவரையில மலக்குகள் என்ன செய்யறாங்க? நல்லடியார்களை பொறுத்தவரையில நல்லடியார்கள் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சியா இல்லையா? பாவங்கள் ஈடுபடுவது என்பது அவர்களுக்கு வெறுப்பை கொடுக்கும், வெறுப்பை பெற்று தரும் என்பதை புரிந்து கொள்ள. அல்லாஹ் அடுத்து சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின்
ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். என்ன இன்னல்லாஹ லா யுகையிரன், என்ன நிச்சயமா அல்லாஹ் மாற்ற மாட்டான். மா பி கௌமன், என்ன ஒரு சமுதாயத்தை, ஒரு கூட்டத்தை, ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை. எனவே மாற்றம் என்பது ஒவ்வொருவரும் தன்னிலிருந்து என்ன செய்ய வேண்டும், மாற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும், தன்னை மாற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான். அப்படி உண்மையிலே எம்மிடம் அந்த முயற்சி இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த வழியை எளிதாக்குவான். உண்மையில நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நம்மிடம் இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, யார் வமன் யஸ்தக்னி, நான் தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்று யார் முயற்சிப்பாரோ அல்லாஹ் அவரை என்ன செய்வான், தன்னிறைவுடையவராக அல்லாஹ் அவரை ஆக்குவான். யார் நான் ஒரு பொறுமைசாலியாக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறாரோ அல்லாஹ் அவரை ஒரு பொறுமைசாலியாக ஆக்குகிறான் என்பதெல்லாம் ஹதீஸ். அப்ப நாங்கள் நல்ல மாற்றங்களுக்கான முயற்சி நம்மிடம் இருக்குமாக இருந்தால், நமது உள்ளத்தில் அதற்கான ஆர்வம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த மாற்றத்தை கொண்டு வருவான். அதே போன்று அல்லாஹ் சொல்றான், வைதா அராதல்லாஹு பிகௌமின் சூஅன். வைதா அராதல்லாஹு, அராதன அர்த்தம் நாடுவது, அராதன அர்த்தம். அப்ப அல்லாஹ் ஒரு கூட்டத்தாருக்கு சூஅன என்ன கெட்டதை, வேதனை அல்லாஹ் நாடிவிட்டால் ஃபலா மரத்தலா, ஃபலா மரத்தலா என்றால் என்ன, அதை அங்கு தடுப்பவர்கள் அங்கு யாருமே இல்லை, யாராலும் அதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது என்பதை நாம் அங்கே தடுப்பவர்கள் எவரும் இல்லை. அதே போன்று வமாலஹும் மின் தூனிஹி மின் வால், அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர உதவியாளர்களும் இல்லை. வால் என்பது இங்கு உதவியாளர்களும் உதவி செய்வர்களும் இல்லை என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஹுவல்லதி யுரீகுமுல் பர்க ஹௌஃபன் வ தமஅன் வ யுன்ஷிஉ ஸஹாப ஸிகால். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவன்தான் உங்களுக்கு பர்க் என்ன, மின்னலை அவன்தான் உங்களுக்கு அவன் காண்பிக்கிறான். ஹௌஃப் என்றால் அதில் என்ன, அதில் அச்சம் இல்லையா, ஹௌஃப் என்பது என்ன, அதில் அச்சம். தமா என்றால் என்ன, ஆதரவு. தமா என்ற வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன, ஆதரவு. இந்த இரண்டையும் அல்லாஹ் காண்பிக்கிறான். அதே போன்று வயுன்ஷிஉ ஸஹாப ஸிகால், அவன் தான் என்ன செய்கிறான், அந்த கனமான அந்த மேகத்தையும் அவன் தான் உருவாக்குகிறான். சஹாபண்டா என்ன, மேகம். மேகத்துக்கு இன்னொரு அரபு வார்த்தை இருக்கு, என்ன, கமாம். என்ன வார்த்தை, கமாம் என்ற வார்த்தையும் இருக்கிறது. ஸிகால் என்ற என்ன, கனமான ஸிகால், அந்த மேகத்தையும் அவன் உருவாக்குகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வயுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி, அதாவது பர்கண்டா மின்னல், ராதண்டா என்ன, இடி. வயுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி, இடி என்ன செய்கிறது, அல்லாஹ்வை போற்றி துதிக்க கூடியதாக இருக்கிறது. அதே போன்று வல் மலாயிகத்து மின் கைஃபத்திஹி, மலக்குகளும் என்ன செய்கிறார்கள், அவனது அச்சத்தின் காரணத்தால் அவனை துதிப்பவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, மலக்குகளை பொறுத்தவரையில எந்த பாவமும் செய்யாத மலக்குகள் இவ்வளவு பயப்படுகிறார்கள் என்றால், எந்த பாவமும் செய்யாத மலக்குகள் இவ்வளவு அல்லாஹுவை பயப்படுகிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, வயுர்சிலு ஸவாஇக ஃபயுஸீபு பிஹா மன் யஷா என்றும் அல்லாஹு தஆலா இதிலே சொல்கிறான். எனவே அல்லாஹ் யுர்சில் என்ன அர்த்தம், யுர்சில் அனுப்புகிறான், அப்படித்தானே. அர்சல யுர்சிலு, யுர்சில் என்ன அர்த்தம் சொல்லுங்க, அனுப்புகிறான். அப்ப அஸ்ஸவாயிக், எப்படி அந்த இடிகள், சவாயிக்கன இடிகளை அல்லாஹ் விழச் செய்து, அல்லாஹ் அந்த இடிகளை விழச் செய்வது கொண்டு அந்த இடிகளை அவங்க மீது அல்லாஹ் போடுவது, அது யுர்சில் அனுப்புவது என்றால் அல்லாஹ் அதை கொண்டு அவர்களை தாக்குகிறான். அதாவது ஃபயுஸீபு பிஹா மன் யஷா, அவன் நாடியவர்களை அதை என்ன செய்கிறது, அது பிடித்துக் கொள்கிறது, அது தாக்குகிறது. அதே போன்று அல்லாஹ் சொல்றான், வஹும் யுஜாதிலுன ஃபில்லாஹ், இவ்வாறு இருந்தும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தர்க்கிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன செய்றாங்க, தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஹுவ ஷதீதுல் மிஹால் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது அந்த ரப்புல் ஆலமீன் அவன் அவர்களை என்ன செய்வான், நலுவாது மிக்க பலமாக பிடித்துக் கொள்வான். ஷதீத் என்றால் பலமாக, அந்த மிஹால் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில அதாவது நலுவாது தவறாது பலமாக பிடித்துக் கொள்வான் என்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. எனவே மின்னலை பாருங்க, மின்னல் விடி என்பதெல்லாம் எவ்வளவு ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அதில் அல்லாஹு தஆலா ஹௌஃபையும் தமஐயும் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அடுத்து சொல்கிறான், லஹு தஅவத்துல் ஹக், லஹு தஅவத்துல் ஹக் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த உண்மையான அழைப்பு பிரார்த்தனை அவனுக்கே உரியது. லஹு தஅவத்துல் ஹக் வல்லதீன யதுஊன மின் தூனிஹி,
அவனை விட்டு அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ பிரார்த்திக்கிறார்களோ லா யஸ்தஜீபூன லஹும் பிஷை, அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஒன்றை கொண்டும் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். அதாவது இதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன, இல்லா கபாசிதி கஃபை, அந்த இரண்டு கைகளை என்ன செய்கிறான், பாசித்தன விரித்து கொண்டிருக்கிறான், விரித்தவனை போன்று. எதன்பால், இலல் மா, தண்ணீரின் பால் விரித்தவனை போன்று. தண்ணீரின் பால் அதை விரித்து கொண்டு என்ன நினைக்கிறான், தண்ணீர் தனது வாய்க்கு ஃபாண்டா அந்த வாய்க்கு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். வமா ஹுவ பிபாலிகி, அது என்ன செய்யாது, அவனது வாயை அடையாது. இது போன்றுதான் இவர்களுடைய இந்த பிரார்த்தனை. வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, காஃபிர்களுடைய இந்த பிரார்த்தனை என்பது வழிகேட்டை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்ப அல்லாஹ்வை விட்டு வேறு யாரையும் அழைப்பதை அருமையான சகோதரர்களே வழிகேடு என்பதை அல்லாஹு தஆலா இங்கு மிக தெளிவாக சொல்கிறான். எனவே வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் தௌஅன் வ கர்ஹன் வ ظிலாலுஹும் பில் குதுவி வல் ஆசால். வானங்கள் பூமியில் உள்ளவை எல்லாம், அதாவது அது விரும்பியோ தௌஅன் அதாக தானாக விரும்பி அல்லது வக்கரன் வெறுப்போடோ யாரைத்தான் சுஜூத் செய்து, அல்லாஹுவைத்தான் அனைத்தும் சுஜூத் செய்கின்றன. அதே போன்று நிழலும் அதை தொடர்ந்து சுஜூத் செய்வைகளாக காலையிலும் மாலையிலும் உதுவி வல் ஆசால், அந்த நிழல்களும் என்ன செய்கின்றன, சுஜூத் செய்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குல் மன் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், குல் நபியே கேளுங்கள், மன் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் பூமியுடைய ரப் யார் என்று கேளுங்கள். அவர்கள் சொல்வார்கள் குலில்லாஹ், யார் என்று சொல்வார்கள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். இப்ப நறுமையான சகோதரர்களே, இப்ப நான் இந்த வசனங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போது நாம் சுருக்கமாக சில விஷயங்களை கொஞ்சம் இந்த அத்தியாயத்தோடு சம்பந்தப்படுத்தி நாம் சுருக்கமாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க என்ன செய்ய குறித்து கொள்ளுங்கள். அதாவது இப்ப நாங்க பார்த்த வசனங்கள் போக சுருக்கமாக நான் உங்களுக்கு சில விஷயங்களை இப்போது சொல்கிறேன், அவற்றை நீங்க குறித்து கொள்ளுங்கள். அதாவது 1 to 5 வரை உள்ள வசனங்கள் நாங்க பார்த்தோமா இல்லையா, 1 to 5 வரை உள்ள வசனங்கள். இப்ப இந்த வசனங்களை பொறுத்தவரையில இந்த வசனங்கள் எதை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது நதஹத்தஸுல் ஆயாத் அனில் ஈமானி பிவுஜூதில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா வ வஹ்தானியத்துஹு, இந்த வசனங்கள் அல்லாஹ் ஒருவன் உடைய அந்த உள்ளமையையும் அவன் ஏகன் ஒருவன் என்ற விடயங்களை ஈமான் கொள்வதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய, நம்பிக்கையுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. அதே போன்று இங்கு அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்தை விளக்குவதோடு காஃபிர்கள் என்ன செய்தார்கள், இதை பொய்ப்பித்தார்கள். அவர்கள் அந்த ரஹ்மானுடைய உள்ளமையை பொய்ப்பிக்க கூடியவர்களாக, இந்த அல் குர்ஆனுடைய இந்த சத்தியத்தை பொய்ப்பிக்க கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவனது இந்த பேர் அற்புதமான அவனது படைப்புகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லியும், இந்த வானத்தை பற்றி அவனது ஏனைய படைப்புகளை பற்றி எல்லாம் அந்த ரப்புல் ஆலமீன் எடுத்து சொல்லியும் என்ன செய்கிறார்கள், அந்த இறைவனை பொய்ப்பிக்க கூடியவர்களாக காஃபிர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த வசனங்கள்ல அதாவது மறுமையை பற்றி, மறுமையிலே எழுப்பப்படுவது பற்றி, இறைவனுடைய சந்திப்பை பற்றி விடயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா இதிலே சொல்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே செய்திருக்கக்கூடிய அருள்கள், பூமி மீது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள்களை பற்றி அல்லாஹு தஆலா இதிலே குறிப்பிடுகிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்படியான கனிவர்க்கங்களை எல்லாம் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான், எப்படியெல்லாம் அதன் மூலம் மக்கள் என்ன செய்யறாங்க, அதனுடைய அந்த சுவையை அடைகிறார்கள், அந்த இன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்ற விடயங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவ்வளவு சொல்லியும் காஃபிர்கள் எதை மறுத்தார்கள், எழுப்பப்படுவதை, மறுமையில் எழுப்பப்படுகின்ற அந்த சத்தியத்தை மறுப்பவர்களாக இருந்தார்கள் என்ற விடயங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனங்கள் நமக்கு எதை சொல்கிறது என்றால், இவற்றை எல்லாம் செய்வதற்கு பேராற்றல் மிக்க அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை எழுப்புவது அவனுக்கு என்ன மிக எளிதான விடயம் என்ற அந்த படிப்பினை அல்லாஹு தஆலா இதிலே வழங்குகிறான் என்ற விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதில் நான் சில வார்த்தைகளுக்குரிய பொருளை உங்களிடம் கேட்கிறேன். நாங்கள் இதுவரைக்கும் படித்ததில் அந்த வார்த்தைகளுக்குரிய பொருளை தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அமத் என்ற வார்த்தை, அமத் என்றால் என்ன படித்தோம்? அமத் என்றால் அமத் ஐன், ஐன் மீம் தால், தூண். அமத் என்றால் என்ன? தூண் என்ற அந்த பொருளை நாங்கள் படித்தோம். அதே போன்று சும்மஸ்தவா அலல் அர்ஷ் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் படித்தோம்? அல்லாஹ் அரிசின் மீது ஆனான், அல்லாஹ் அரிசின் மீது அவனது தகுதிக்கும் கண்ணியத்துக்கும் ஏற்ப ஆனான் என்பதை படித்தோம். அதே போன்று யுதப்பிர் என்ற வார்த்தை, யுதப்பிர்
என்ன நிர்வகித்தான். அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்றுதான் முதப்பிர், நிர்வகிப்பவன். யுதப்பிர் நிர்வகிப்பவன் என்ற நிர்வகிப்பான், நிர்வகிக்கிறான் என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. அதே போன்று பிலிகாஇ ரப்பிக்கும், லிகா என்றால் என்ன? சந்திப்பு. அல்லாஹ் இவற்றையெல்லாம் விளக்குவது உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய ரப்புடைய சந்திப்பு என்பது அது உண்மையானது, உறுதியானது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக என்று சொல்லியும் அவர்கள் நிராகரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் இதிலே சொல்லக்கூடிய யுகுஷி என்ற வார்த்தை, யுகுஷி என்ற வார்த்தை என்ன பொருள் படித்தோம்? மூடுகிறான். என்ன செய்யறது? மூடுகிறான் என்ற அந்த பொருள். வல்லைலி இதா யக்ஷா என்றதில் நீங்க பார்க்கலாம். அதே போன்று நாம் பார்த்தோம் ஜன்னாத் என்ன பொருள்? தோட்டங்கள். ஜன்னாத், ஜன்னாத் என்ற தோட்டங்கள். அதே போன்று அஅனாப் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? அந்த திராட்சைகள். அஅனாப் இனபுடைய பன்மை அஅனாப். அதே போன்று ஒரு வார்த்தை படித்தோம், அதாவது சின்வான் வ கைரு சின்வான் என்ற ஒரு வார்த்தை படித்தோம். சின்வான் என்றா கிளைகள் உள்ளது, கைரு சின்வான் என்றா கிளைகள் அற்றது என்பதை நாம் படித்தோம். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, இதில் படித்த வார்த்தைகள்ல அல் அக்லால், அல் அக்லால் என்ன? சங்கிலிகள். அல் அக்லால் என்ற வார்த்தை படிச்சோமா இல்லையா? அக்லால். நாளை மறுமையில அதாவது மலக்குகள் நரகத்தை இழுத்து வருவார்கள் இல்லையா? எப்படி படிச்சுக்கலாம் அந்த ஹதீஸ? எத்தனை ஆயிரம் மலக்குகள்? 70,000 மலக்குகள் இல்லையா? சபூன அல்ஃப மலக். எத்தனை? 70,000 மலக்குகள். அதனுடைய சங்கிலிகள் என்ன? 70,000 சங்கிலிகள் என்றும் ஹதீஸ்ல வருது. அந்த ஊர் 70,000 அந்த சங்கிலிகளை கொண்டு இழுத்து வருவாங்க என்ற பிரமாண்டத்தை பற்றியும் நாம் படித்திருக்கிறோம். அப்ப அகலால். அதே போன்று அஅனாக் என்ற வார்த்தையை படித்தோம். அஅனாக் கழுத்து என்ன? அஅனாக் என்ற கழுத்துக்கள், உணுக்குடைய பன்மை அஅனாக் என்பதை நாம் படித்தோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதுல படித்த வார்த்தைகள்ல அதாவது முன்திர் என்ன அர்த்தம்? முன்திரனா எச்சரிப்பவர். முன்திரனா என்ன அர்த்தம்? எச்சரிப்பவர் என்ற அந்த பொருளை நாம் படித்தோம். அதே போன்று அதாவது ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா என்ன பொருள்? மறைவானவற்றை அறிபவன். ஷஹாதாண்டா வெளிப்படையானவற்றை, பகிரங்கமானவற்றை அறிபவன் என்ற அதை படித்தோம். அதே போன்று அல் கபீர் அல் முத்தஆல், அல் கபீர் அல்லாஹ்வுடைய அந்த உன்னதமான உயர்ந்த திருநாமங்கள்ல அல் கபீர் அல் முத்தஆல். கபீர் என்ன? பெரியவன். அதே போன்று முத்தஆல்னா உயர்வானவன், உயர்ந்தவன் என்ற அர்த்தத்தை படித்தோம். அதே போன்று முஅக்கிபாத் என்ற ஒரு வார்த்தையை படித்தோம். முஅக்கிபாத், முஅக்கிபாத் என்ற வார்த்தை என்ன? தொடர்ந்து வரக்கூடியவர்கள். மலக்குகள் என்ன செய்வாங்க? தொடர்ந்து வருவார்களா இல்லையா? அதாவது அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அவர்களை பாதுகாப்பதற்காக என்ற அந்த அர்த்தத்தை படித்தோம். அதே போன்று அல் பர்க், பர்க் என்ன? மின்னல். பர்க் என்ன? மின்னல். அர் ராஜண்டா இடி, அர் ராஜண்டா இடி என்ற அந்த அர்த்தத்தை நாம் பார்த்தோம். அப்ப எனவே இவ்வாறாக இந்த இன்றைய பாடத்தில் நாங்கள் படித்த வார்த்தைகளுடைய சில அந்த வார்த்தைகளுடைய பொருள்களை நாம் என்ன செய்வது? அறிந்து கொள்வது. அப்ப லஹு தஅவத்துல் ஹக், லஹு தஅவத்துல் ஹக் என்றால் என்ன? உண்மையான பிரார்த்தனை அவனுக்குரியது. இதற்கு விளக்கம் சொல்லும் போது என்ன? கலிமத்துத் தௌஹீத், அது என்ன? அந்த ஏகத்துவம், ஓரிரை கொள்கை, ஏகத்துவம், அதுதான் அந்த உண்மையான வார்த்தை என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கமான ஒரு உள்ளடக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். அதாவது மின் அஹம்மில் மௌதுஆத், இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அதாவது மிக முக்கியமான தலைப்புக்கள். அல் இஷாரத்து இலல் குர்ஆனில் கரீம் வ கௌனி ஹக்கன் மின் இந்தில்லாஹி தஆலா. அதாவது இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆன் என்பது அதாவது யாரிடமிருந்து வந்தது? படைத்த ரப்பிடமிருந்து வந்தது. இந்த உலகத்தை படைத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன் என்ற அந்த விடயங்களை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் இதிலே இரண்டாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது பல வசனங்கள் ததுல்லு அலா குத்ரத்தில்லாஹி தஆலா அல் பாஹிரதி வ வஹ்தானியத்திஹி, அல்லாஹ்வுடைய மிக பெரும் வல்லமையை, அவனுடைய அந்த ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடிய ஆதாரங்களை இந்த அத்தியாயம்
உள்ளடக்கி இருக்கிறது, பேசுகிறது. அதே போன்ற நறுமையான ஹிகாயத்து ஜானிபின் மின் அக்வாலில் முஷ்ரிகீன் அல் முத்தஅல்லிகதி பில் பஅத் மஅ ரத்தி அலைஹிம். அந்த மக்கா காஃபிர்கள் முஷ்ரிக்கள் என்ன செய்தார்கள்? மறுமையிலே எழுப்பப்படுவதை அவர்கள் என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள். அதற்கு இதிலே அற்புதமாக மறுப்பு சொல்லப்படுகிறது, அதற்கான மறுப்புகள் வழங்கப்படுகின்றன. அதே போன்று நாலாவது நறுமையான சகோதரர்களே, இந்த அத்தியாயம் அல்லாஹுடைய பரிபூர்ணமான அந்த இல்மை, யாவற்றையும் அவனது இல்ம் சூழ்ந்திருக்கிறது, அவனது மகத்துவத்தை, அதே போன்று அவன் அனைத்தையும் நிர்ணயித்திருக்கிறானே, ஒவ்வொன்றையும் அவன் நிர்ணயித்திருக்கிறான், அதனுடைய ஹிக்மத்தை, நுட்பத்தை பற்றியெல்லாம் இந்த அத்தியாயம் பேசுகிறது. ஐந்தாவது நறுமையான சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தை நீங்க தொடர்ந்து படிங்க. அதில் அல்லாஹு தஆலா ஹக்குக்கும் பாத்திலுக்கும், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அதில் பல உதாரணங்களை அந்த அத்தியாயத்தில் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். எனவே அதன் மூலம் அல்லாஹு தஆலா இது சத்தியம், இது அசத்தியம் என்பதை உணர்த்தக்கூடிய செய்திகளை நீங்கள் அதிலே பார்க்கலாம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அந்த காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அற்புதங்களை கேட்டபோது அல்லாஹு தஆலா அதற்கு எப்படியெல்லாம் மறுப்பு கொடுத்தான். அதே போன்று அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எந்த ஒரு ரசூலும் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி என்ன செய்ய மாட்டார்கள்? அற்புதத்தை கொண்டு வர மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஏழாவது நறுமையான சகோதரர்களே, தக்வாவுடையவர்களுக்குத்தான் சிறந்த முடிவு என்பதும், அநியாயக்காரர்கள் பொய்யர்களுக்கு மோசமான முடிவு என்பதையும் அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகள், துன்பங்களில் தூதரை ஆறுதல் படுத்தக்கூடிய செய்திகளை அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே சொல்கிறான். இப்படியான அற்புதமான செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த அத்தியாயம் இருக்கிறது. எனவே நாம் இந்த அத்தியாயத்தை என்ன செய்வது? நாம் முழுமையாக படிப்பது, விளங்குவது. எனவே இந்த பாடத்தில் நோக்கம் நாம் என்ன செய்வது? குர்ஆனுடைய அத்தியாயங்களோடு நமது தொடர்புகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கம்தான். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சூரத்து ரஅதை நாம் முழுமையாக படித்து அதிலிருந்து நாம் விளக்கங்களை பெற்றுக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.